மருமகனே இது கொஞ்சம் பாரு. மரம் முழுக்க பழம் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பழத்தை சாப்பிடுற த்ரில்லே தனிதான். இந்த சாப்பிடு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அட அட என்னது இது? இவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு இங்க எப்படி வந்துச்சு? மருமகனே இந்த மரம் எப்படி திடீர்னு இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சுன்னு தான் எனக்கும் தெரியல. மாமா மரம் ஒன்னும் பெருசாகல, நம்ம தான் சின்னதாயிட்டோம். அட இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பிரமாதம். இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு. ஓவர் நைட்ல மரம் எல்லாம் பெருசா வளர்ந்துருச்சு. இதோட பழத்தை மட்டும் சாப்பிட்டா எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் கட்ட விரல் சைஸுக்கு சின்னதா மாறிடுவான். அவன் காலு கடையில மாட்டிக்கிட்டோம்னா எங்க கதை அவ்வளவுதான். ஹலோ கோஜி அங்கிள், கோஜி அங்கிள். எஸ். ஓ இப்பதான் எனக்கு விஷயமா புரியுது. மரம் பெருசாயிடுச்சு, அதனாலதான் நம்ம சின்னதாயிட்டோம். அட இது என்னது? ஓஜி சிங் இங்க கொஞ்சம் பாருங்க. கீழே இங்க கொஞ்சம் பாருங்க. நாங்க இங்கதான் இருக்கோம். ஹலோ. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். ஹலோ அங்கிள், ஒரு நிமிஷம் நில்லுங்க. மருமகனே போஜி இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்மள பார்க்காம போயிட்டாரு. நம்ம வேற இவ்வளவு சின்னதா மாறிட்டோம். நம்ம போஜி கிட்ட போகவே முடியலையே. 1 மீட்டர் தூரத்துல இருந்து கூட பேசவே முடியலையே. யோசிச்சு பாரு, இப்ப நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போய் சேருது? அட மருமகனே நடந்து நடந்து எனக்கு காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. மாமா அங்க பாருங்க பஸ் ஸ்டாப். அந்த பஸ் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். அட மருமகனே பஸ் ஸ்டாப் அதோ அந்த சைடுல தான் இருக்கு. ரோட்ல வண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கு. நம்ம இந்த ரோட கிராஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அட பிரமாதம் மருமகனே, உன்னோட ஐடியா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடடா பஸ் கிளம்பிருச்சே. அடுத்த பஸ் 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். அது வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணவே முடியாதே. அட 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 யார் கால்ல கிச்சிச்சம் முட்டுறது? அட யார் பாது? ஃப்ரெஷ்ஷான மீன். மாமா சீக்கிரமா அந்த மீனை பிடிச்சுக்கோங்க. மீனோட வாலை பிடிச்சுக்கோங்க. கவிட்டேன். மருமகனே நம்ம தப்பான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க மாமா, நம்ம சவாரியை மேற மாதிரி மாத்திரலாம். இப்ப கைய விட்டுருங்க. மருமகனே நான் சொல்றத கேளு. மருமகனே ஜம்ப் பண்ணு. இந்த டைமண்ட்ஸ் எப்படி பளபளன்னு இருக்கு பாரு. இந்த டைமண்ட்ஸை வித்துட்டு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். யாரும் என்ன பார்க்கலல்ல. காட்டுல ஆடுற மயிலையும் சிட்டில இருக்கிற சாதுரியமான திருடனையும் எவனாலையும் பிடிக்க முடியாதுடா. மருமகனே இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இன்னும் திருமண பக்கம்ல டைமண்ட்ஸா இருக்கு. அட இது என்னது? ஓ இது எல்லாமே சாலாச்சோறு திருடிட்டு வந்த வைரம் தான். நான் இப்ப பார்த்ததெல்லாம் உண்மையா?
சாச்சா பதீஜா எப்படி இவ்ளோ குட்டியுண்டு ஆயிட்டாங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடி பின்னி எடுத்திருக்கீங்கல்ல சாச்சா பதீஜா. இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் எறும்ப நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன் பாரு. எங்க போயிட்டானுங்க? அட மருமகனே, நம்ம ஸ்டோரை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போகணும் தானே நினைச்சோம். கடைசியில இப்ப அவன் முதுகு பின்னாடியே தொங்கிட்டு இருக்கோமே. அதுல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எங்க போனாலும் அவன் நம்மள பாத்துருவான். ஆனா அவனோட முதுகு பின்னாடி இருந்தா அவனால நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. தம்மா தூண்டு இருந்தானுங்க. அந்த சாச்சா பதீஜா எப்ப பாரு எனக்கு பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அட மங்களு வேற கால் பண்றாங்க. இந்த டைமண்டுக்காக தான் கால் பண்றாங்க. நான் சாச்சா பதீஜாவை அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல மங்களு கிட்ட பேசி டீல ஓகே பண்ணுவோம். ஹலோ மங்களு சொல்லு. ஹலோ ஹலோ. எவ்வளவுதான் பந்துஜி நம்பரை டயல் பண்ணிட்டேன். ஏய் மங்களு, டைமண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நீ பணத்தை எடுத்துக்கிட்டு பழைய ஃபேக்டரிக்கு வந்து சேர்ந்துரு. கரெக்டா 3 மணிக்கு, சரியா? காட்டுல ஆடுற மயிலையும் சிட்டில இருக்கிற சாதுரியமான திருடனையும் எவனாலையும் பிடிக்க முடியாதுடா. ஓய் பகதூர், வண்டி எடு. ஏதோ ஒரு கிராஸ் கனெக்ஷன்ல சாலா திருடனோட கரெக்டான லொகேஷனை சொல்லிட்டாங்க. வேகமா. மங்களு ஏன் இன்னும் வரல? எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வருவா. மாமா சீக்கிரமா அந்த விண்சீனை பிடிங்க. எங்க போயிட்டா அந்த மங்களு? மாமா அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி மெதுவா ஆடுங்க. என்னோட டோட்டல் மேக்கப்பும் டேமேஜ் ஆயிடுச்சே. பகதூர் கண்ணாடி எடு. இதோ மேம். ஹலோ மேடம், இங்க பாருங்க. கவனமா பாருங்க. தொப்பில அட இது என்னது? தொப்பில பாருங்க. பாருங்கன்னு சொல்றல. சீக்கிரமா பாருங்க. பதீஜா கண்ணு நீயா? நீ எப்படி சின்னதா? இங்க பாருங்க. அட சாச்சா பதீஜா, நீங்க எப்படி இவ்வளவு சின்னதா மாறினீங்க? சரி பரவாயில்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த கோச்சோட கண்டுபிடிப்பாதான் இருக்கும். ஹலோ, அட கோஜி, மறுபடியும் எக்கு தப்பா என்ன பண்ணி வச்சிருக்கிற? சாச்சா பதீஜா எறும்பு மாதிரி சின்ன சைஸா மாறிட்டாங்க. வேறசா ஆன்டிடோட் எடுத்துட்டு பழைய ஃபேக்டரிக்கு வந்துரு. அதெல்லாம் எதுவும் நடக்காது பந்தோகினி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. காட்டுல ஆடுற மயிலையும் சிட்டில சாதுரியமா இருக்கிற திருடனையும் எவனாலையும் பிடிக்க முடியாது. தேங்க்யூ. ஐடியா. வாங்க மாமா, நம்ம போய் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. ஆனா இவனுங்க யாரு? தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலும் பந்தோகினி எட்டு உதச்சா தப்பவே முடியாதுடா. இங்க பாருங்க மேடம், நான் ஆன்டிடோஸ் கொண்டு வந்துட்டேன். ஆனா சாச்சா பதீஜா எங்க இருக்காங்க? இவங்க தானே நம்ம கூட சக்கரையை திருடிட்டு ஓடினாங்க. அவங்கள பிடிக்க விட்டுறாதீங்க. நீங்க அவ்வளவுதான். பண்ண மாட்டோம். அட இப்ப நம்ம எங்க சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம்? அட பந்துகுனிஜி, சீக்கிரம் அந்த மருந்தை எங்க மேல தெளிச்சு விடுங்க. எங்களை பெரிய ஆளா மாத்துங்க. அத போறாங்க சாச்சா பதீஜா. நான் இப்பவே அவங்க மேல ஆன்டிடோஸை கொட்டி விட்டுறேன். ஐயோ, அவங்க போத மாட்டாங்க. திரும்பி பார்க்காம ஓடுங்க. இன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஒரு மனுஷனோட அடையாளம் அவனோட சைஸ்ல இல்ல, பிரெயின் ஒர்க்க பொறுத்து தான் இருக்கு.